ரிஷபராசி அன்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் 18ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா பங்குனி அமாவாசையானது நிகழ்கிறது. இந்த அமாவாசையில் பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக பயிற்சிகளினுடைய இடமாற்றங்களானது ஏற்படுதுங்க. அதனுடைய தாக்கங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது, அந்த ஒரு கிரக பயிற்சியின் மூலமாக பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு என்னென்ன விஷயங்களானது பார்த்தீங்கன்னா மாறப்போகுது, அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்களை பார்த்தீங்கன்னா சந்திக்க போகிறாங்க, அதாவது பிரச்சனையா இல்லை ஏதாவது பார்த்திங்கன்னா அவர்கள் செய்து வரக்கூடிய தொழிலாகட்டும் இல்லை குடும்ப சூழ்நிலைகளாகட்டும், இந்த மாதிரி விஷயங்களில் ஏதாவது வெற்றி வகை பார்த்திங்கன்னா சூட போகின்றார்களா, அவர்களுக்கு நெல்ல நேரம் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சா, இல்லை மீண்டும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு நிறந்த நிலையே பார்த்திங்கன்னா இருக்க போகிறதா, வேறு ஏதாவது புதுவிதமான பிரச்சனைகளானது உண்டாக போகுதா அப்படிங்கிறத குறித்து இப்போ இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. இந்த பதிவை ரிஷபராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பணியிடத்தில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்புகளானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. புதிய பொறுப்புகள் அல்லது பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதேபோல் வேலைகளும் இருந்தாலுமே திறமையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சமாளித்து ஜெயிச்சு வந்துடுவீங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய நிதி ரீதியாக பார்க்கும் பொழுது நிதி நிலைகளானது சீராக இருக்கும். புதிய வருமானங்கள் ஆதாரங்களானது இப்பொழுது கிடைக்குங்க. அதேபோல் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய இறுதியிலே உங்களுடைய சேமிப்புகள் உயர்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அதேபோல் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, காதல் விவகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள்லாம் ஏற்படும். அதாவது பார்த்திங்கன்னா புதுசாக ஏதாவது ஒரு பொருள் வாங்குவீங்க அப்படி இல்லையா, எப்போவுமே எதிர்பார்க்காத அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களானது உங்களுடைய குடும்பத்தில் நடக்கலாம். அது ரொம்ப உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக கூட இருக்கலாம். அதேபோல் காதலிக்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு இனிமையான ஒரு காலகட்டங்களாக நீங்கள் உணர்வீங்க அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய உறவில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புரிதலானது பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். அதேபோல் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் முக்கிய பங்கு நீங்கள் பார்த்திங்கன்னா எடுத்துக்கணுங்க. முறையான உடற்பயிற்சி மற்றும் சத்தான உணவை உட்கொள்வதன் மூலம் உங்களுடைய ஆரோக்கியங்களானது சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சின்ன விஷயம் அப்படி லேசியாக விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல்நல குறைபாடுகள் அதிகரிக்க செய்யும். ஸோ அதனால் நீங்கள் கவனமாக பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல்நலத்தை கவனிச்சுக்கணுங்க. ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலுமே உடனே அதை பார்த்திங்கன்னா சரி செய்து கொள்ள வேண்டும். அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவே உங்களுக்கு விபரீதமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை அமைத்து கொடுத்துரும். ஸோ அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா முக்கிய பங்கை நீங்கள் எடுத்துக்கணுங்க. ஸோ இந்த உணவு முறை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஹெல்த்தியாக நீங்கள் சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. வெரைட்டி ரைஸு அந்த மாதிரி இப்படி அப்படி இப்படின்னு செஞ்சு சாப்பிட்டு உங்களுடைய உடல்நலக்கேடுகளை பார்த்திங்கன்னா ஏற்படுத்திக்காதீங்க. உங்களுக்கு உள்ளார இருக்கிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா நிறைய வெளிப்படமாக போயிடும். அந்த ஒரு விஷயங்கள் உள்ளுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அதிகரித்து பின்னாடி ரொம்ப முத்தி போன ஸ்டேஜுக்கு கொண்டு நிற்கக்கூடிய ஒரு நிலைகளை பார்த்திங்கன்னா உருவெடுத்துடாதீங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ், காய்கள், பார்த்திங்கன்னா கீரை வகைகள்லாம் உங்களுடைய உணவில் பார்த்திங்கன்னா அன்றாடம் சிறிதளவு பார்த்திங்கன்னா சேர்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது. ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா பெருசாக எந்த ஒரு பாதிப்புகளும் இல்லை அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ கவனமுடன் எந்த ஒரு வேலையுமே செய்யுங்க, அலட்சியமாக செய்யாதீங்க. ஒரு நமக்கு ஏதாவது தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாலோ ஆகக்கூடிய ஒரு கட்டமாக கூட உங்களுக்கு அமைஞ்சிடும். நமக்கு தெரியும், நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேலையுமே பெண்டிங் போடாமல் அன்னைய வேலையை பார்த்திங்கன்னா சரியான முறையில் செஞ்சு முடிப்பது நல்லது. ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த அமாவாசைக்கு பிறகே பார்த்திங்கன்னா கவனிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா பண வரவு கணிசமாகவே இருக்கும். அதே போல் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய நேரங்கள் உங்களுடைய மனதிலுமே தன்னம்பிக்கையும் பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. எதையுமே சாதிக்க வேண்டும் என்ற ஒரு மன உறுதிகளானது உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தை நீங்கள் வாங்கியிருப்பீங்க, அப்படி இல்லைனா வாங்க போகிறீங்க, அந்த ஒரு கட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே பார்த்திங்கன்னா நிறைய அந்யோன்யங்கள் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் பார்த்திங்கன்னா நிலைத்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பிரிந்திருந்த தம்பதிகள் பார்த்திங்கன்னா இப்பொழுது சேரக்கூடிய நேரங்கள் அப்படின்னு சொல்லலாங்க.
சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியங்களானது ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. உறவினர்களால் உதவிகளும் கிடைக்கும். அதே நேரத்தில் அவர்களால் சிறு உபத்திரவங்களும் ஏற்படலாம். உறவினர்களுடைய வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது ரொம்ப நல்லது. வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்களுடைய ஆலோசனைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களுடைய மத்தியில் உங்களுடைய கௌரவங்களானது உயருங்க. உடல்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது உடல் நலனில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருப்பது முன்ன சொன்னது தாங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் நிறையவே நீங்கள் கவனத்தை செலுத்தணும். ஸோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பாதிப்பு உள்ளாகிடும். மீண்டும் அதை தான் உங்களுக்கு நினைவு கூறுறேன். ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் அவர்கிட்ட அனுசரித்து செல்வது நல்லதுங்க. உங்களுடைய வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடியவர்கள், அதாவது வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தாராளமாக இருக்குது. இந்த தருணத்தை சரியான முறையில் வந்து பயன்படுத்திக்கிங்க. அதேபோல் சக பணியாளர்கள் உங்களுடைய பணிகளில் உதவிகரமாகவும் இருப்பாங்க. பாரமுகமாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்த அதிகாரிகள் கொஞ்சம் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அதே சமயம் இந்த ரிஷபராசி நேயர்கள் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையை வந்து காணலாம். உழைப்பிற்கேற்ற ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பங்குதாரர்களுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலைகளானது காணப்படுகிறது. ஆனாலுமே மறைமுக பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்களுடைய மத்தியில் மதிப்புகளும் மரியாதைகளும் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கணவரினுடைய அன்பும் அவர்களுடைய வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படுங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பாராத நிறைய சலுகைகளானது இப்பொழுது ஒவ்வொன்றா கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே சமயம் இருக்கிற வேலையை விட்டுட்டு புதிதாக நீங்கள் வேலைக்கு போயிருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்திலுமே, அதாவது அலுவலகத்தில் எப்போதும் போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணிகளில் உற்சாகத்துடன் நீங்கள் ஈடுபடுவீர்கள். சிலருக்கு அவர்களுடைய எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். உங்களுடைய ஆலோசனைகள் நிர்வாகத்தினரினுடைய பாராட்டுகளை பெறக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதேபோல் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களானது மாறுபட்டு காணப்படும். ஆனாலும் அந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே வந்து பார்த்திங்கன்னா அமையுங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நல்ல ஜாலியாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்களுடைய ஃபீல்டிங் ஒர்க் ஆகட்டும், இல்லை குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களாகட்டும் உங்களுக்கு எல்லாமே சாதகம் தான். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு நல்ல ஒரு விஷயத்தாக அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு சரியாக அமைஞ்சிருக்கு. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா விற்பனைகளும் லாபங்களும் ஏற்படுங்க. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் சற்று இழுப்பறிக்கு பிறகே வந்து முடியக்கூடும். இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. ஒருத்தருக்கு 2-3 பேர்த்த வந்து பார்த்திங்கன்னா கேட்டு ஆலோசித்து செய்வது நல்லது. உங்களுடைய புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரிஷபராசி என்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமாவாசையில் மட்டும் கிடையாதுங்க. இந்த அமாவாசைக்கு பிறகும் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வெற்றி வகை நீங்கள் சூடலாம். வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அதனோடு சேர்த்து மகாலட்சுமியும் வழிபாடு செய்ய வேண்டும். பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா தினமுமே கந்த சஷ்டி கவசங்கள் பாராயணம் செய்வது ரொம்ப நல்லது. சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வதும், வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு நெய் தீபங்களை ஏற்றுவதும் மிக சிறந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ரிஷபராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் இந்த பரிகாரங்களை செய்து வரும் பொழுது நிச்சயமாக நீங்கள் இதை உணர்வீங்க. மேலும் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அடுத்தடுத்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா பார்க்கணும், இந்த வீடியோஸ் பார்த்ததுனால நம்மளுடைய லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுங்க. ஸோ அதனால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அடுத்த ஒரு வீடியோ போடும் பொழுது நீங்கள் ரிஷபராசி நேயர்கள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத, அது மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றத்தையும் நீங்கள் அடையலாம்.